தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக கருதா மத்திய அரசு தயங்குறது, அதான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படைன்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது தமிழக மீனவர்களை பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் அவர்களை இந்திய மீனவர்களாகத்தான் கருத வேண்டும். பால் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசுக்கு எதிராக தெரிவித்தார். முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணா நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளிலேயும் மத்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கினை கடைபிடித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தினை வலியுறுத்தி இருக்கிறார். என்னை பொறுத்தவரை காவிரி நீர் பிரச்சனையிலே காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 9,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்து விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா அங்கே ஆட்சியில் இருந்தபொழுது உத்தரவிட்டார்கள். ஆனால் அந்த உத்தரவை கர்நாடக பாஜக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஆனாலும் கூட நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிட வேண்டிய சூழ்நிலை உருவானது. என்னை பொறுத்தவரை நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், தமிழர்களுக்கு எதிரான போக்கு மத்திய அரசாங்கத்திடம் உருவாவதற்கு காரணமே தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாத தன்மைதான் காரணம் என்று நான் கருதுகிறேன். மற்ற மாநில பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால், கேரள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்நாடக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆந்திர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த மாநில முதலமைச்சர் தலைமையிலே சென்று பிரதமரை சந்திப்பதும் அல்லது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் அன்னை சோனியா காந்தியை சந்தித்து வலியுறுத்துகின்ற காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் தமிழகத்தின் சாபக்கேடு இவர்கள் எல்லோரையும் ஒருமுகப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடாத காரணத்தால் தமிழகம் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பிரதான காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற பங்காளி சண்டையின் காரணமாக தமிழக உரிமைகள் பறிபோவதற்கு காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எல்லா பிரச்சனைகளிலேயும் முதல் குரல் கொடுக்கக்கூடியதாக, இன்னும் சொல்லப்போனால் பாரத பிரதமரையும் காங்கிரஸ் தலைவரையும் சந்தித்து தமிழகத்தினுடைய நலனுக்காக அழுத்தம் தரக்கூடிய நிலையிலே தான் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அழுத்தம் நீடிக்க வேண்டும், தமிழகம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கின்ற திராவிட கட்சிகள் ஒன்றுபட்டு எல்லோரையும் ஒருமுகப்படுத்தி அழைத்து செல்லக்கூடிய காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். தமிழக அரசியல் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை தான் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதற்கான காரணம்னு முனவர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானே, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ கர்நாடகாவில் அவன் காவிரியில் தண்ணி விடலைன்னா அது பாஜக ஆட்சி இருந்தாலும் சரி, அல்லது தேவகவுடானுடைய ஆட்சி ஜனதா ஆட்சி இருந்தாலும் சரி. அதே போல் கேரளாவில் முல்லைப்பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்த்தப்படலாம் என்று 146 அடிக்கு மேலே உயர்த்தப்படலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் மறுக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், மூத்த அரசியல்வாதி என்று எல்லாரும் பார்க்கக்கூடிய அச்சுதானந்தன் ஒரு 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 கடப்பாரை எடுத்துக்கிட்டு நான் அணை அடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஊரிடம் போகிறார். அப்போ என்ன என்று சொன்னால், கேரளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மலையாளிகளாக இருக்கிறார்கள். கன்னடத்திலே இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் அவர் கன்னடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிலே இவர்கள் தமிழர்களாகவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 67க்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது என்ன அரசியல் என்று சொன்னால், இவர்கள் திராவிட அரசியல் என்று நடத்துகிறார்கள். திராவிடர்கள் என்று ஒரு இனமே இல்லை. இது முடிஞ்ச விஷயம். அதனால என்ன வருது என்று சொன்னால், தமிழர்கள் என்ற உணர்வு வராமல் பார்த்துக் கொள்வதுதான் இவருடைய பேச்சாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தமிழக காங்கிரஸ்காரர்களும் பலியாகிவிட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல நீங்க டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எல்லா வகையிலும் எல்லா வாய்ப்புகளையும் வழங்கியிருக்கூடிய தருணத்துல எந்த இடத்துல மலையாளிகள், கன்னடர்கள், தமிழர்கள் பிரச்சனை வருது? ஏன் வரல நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, 1.5 மாசம் முன்னால கேரள அரசாங்கம் ஒரு ஆணை போட்டிருக்கிறது. மலையாளத்தை பள்ளி இறுதி வரையிலோ அல்லது கல்லூரியிலே படிக்காதவர்கள் கேரளாவிற்குள்ளே அவர்களுக்கு அரசு வேலைகளில் வாய்ப்பு இல்லை என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு திட்டம் ஆந்திராவிலே இருக்கின்றது, கர்நாடகாவிலே இருக்கின்றது, மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு மைய அரசியல் யூபிஎஸ்சியில் வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ வரவனா உதச்சி விரட்டி தான் அஸ்ஸாமில் இருக்கவனே, மணிப்பூர் இருந்தவனே விரட்டிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு என்னதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் பேசினாலும், இதற்கு ஒரு ஃபெடரல் செட்டப் என்று பேசினாலும் ஃபெடரலாக இல்லை. நான் முனவர் பாட்சா சொன்ன ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாருமே அவரவர்கள் அவருடைய மொழி சார்ந்த இனமாக, கன்னடர்களாக, அவர்கள் ஆந்திரர்களாக, அவர்கள் மலையாளிகளாக இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அவல நிலை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தமிழர்களாக உணர முடியவில்லை. அதற்கு அடிப்படையான காரணம், நானும் அந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக, அதிமுக கட்சிகள் அவர்கள் திராவிடர்கள் என்று இல்லாத இனத்தை பற்றி பேசுகிறார்கள், தமிழர்களை பற்றி பேசுவதே இல்லை. இது நான் ரொம்ப உறுதியா சொல்றேன். இன்னொன்னு என்ன, திராவிடர்கள் தமிழ்ங்கிற பிரச்சனை வேற ஒரு கடத்தல் கொண்டு வேற பிரச்சனை இல்ல.
ஒரு அதாவது ஒரு தவறான உதாரணங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கும் அப்படி ஒரு இது வரணும் கிளைம் இல்ல, இப்ப பண்றது நான் எந்த வகையில நியாயமா இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இல்ல, காவிரி பிரச்சனை இல்ல, எடுத்தீங்க. மீண்டும் நம்ம மீண்டும் மீனவர் பிரச்சனைக்குள்ள வரலாம். திராவிடர்கள் தமிழ் ஒரு தனி இல்ல, இல்ல, விவாதம் நான் வச்சுக்கலாம். என்ன சொல்றேன் என்று சொன்னால் மீனவர் பிரச்சனை என்பது மட்டுமல்ல, காவிரி பிரச்சனையில முல்லை பெரியார் பிரச்சனையில இன்னைக்கு மைய அரசு சொல்லுகிறது மன்மோகன் சிங் வந்து 9,000 டிஎம்சி திறந்து விடுங்கிறாரு, முடியாதுங்கிறான். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் ஐக்கிய குஜராத் இருந்தப்பவே 205 டிஎம்சி தண்ணி விடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அவர் சொல்லிட்டார். இல்ல, அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு 2007 195 டிஎம்சி விடணும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இப்ப அண்மையிலே கடந்த மாதம் நடந்த அந்த மைய அரசினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன என்று சொன்னால், அந்த ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆணையத்திற்கு தேவையில்லை என்று அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அதை உதாசீனப்படுத்தி தூக்கி எறிகிறார். அப்படி என்ன வருகிறது என்று சொன்னால், நான் அந்த அவர்களை தப்பு என்று சொல்லவில்லை. நான் மீண்டும் எந்த இடத்திற்கு போகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே தமிழர்களுக்குள்ளேயே இந்த ஒற்றுமை இல்லை என்பது உண்மை. அதற்கான அடிப்படை காரணமாக நான் ஒற்றுமை இல்லை சொல்லுவேன் அப்படிங்கறத தாண்டி மீனவர்கள் தரப்புல இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் தொடர்ந்ததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம்ங்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட மக்களுக்கு ஜனநாயகம் வழங்கக்கூடிய கடைசி கட்ட அதிகாரத்தை கூட அவர்கள் பயன்படுத்த தயாராகி விட்டார்கள். இது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. அப்ப காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக தமிழக காங்கிரஸார் இந்த பிரச்சனையை எப்படி அணுக போறீங்க? அதாவது தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது புதுக்கோட்டை போன்ற ஜெகதம்பால்புரம் போன்ற பகுதிகளை சார்ந்த மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நியாயத்தை உணர்ந்து அந்த மீனவர்களின் குரலாக தமிழக காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த மீனவர் பிரதிநிதிகளை அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் என்று கடைசி ஆயுதத்தை மீனவர்கள் பயன்படுத்தியிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே உடனடியாக இனி எந்த காலத்திலேயும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படக்கூடாது, அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படக்கூடாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த அளவுக்கு அழுத்தம் தர முடியுமோ, தேவயானை பிரச்சனையிலே எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தார்களோ அமெரிக்காவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை மத்திய அரசாங்கம் கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க முடியும் என்பதுதான் தமிழக காங்கிரசின் கருத்து. அரசியல் கட்சிகள் எந்த நிலைப்பாட்டை வேணா இருக்கலாம், ஆனால் அன்னாடங்காட்சிகளான மீனவர்களின் வாழ்வாதாரம் இனி ஒரு நொடியும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள். நான் வந்து அவருடைய உணர்வை ஏற்றுக்கொள்ள, இன்னும் சொல்ல போனா அவரோடு இணைந்து நிற்கிறேன். ஆனால் என்ன என்று சொன்னால், ரிசல்ட் என்ன என்று பார்த்தால் மீனவருடைய பிரச்சனை தீரவில்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தீர்ந்தே ஆக வேண்டும்ங்கிறதான் காலத்தின் கட்டாயம். நிகழ்ச்சியில் கலந்து கருத்தில் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.